இந்த ஐபிஎல் டோர்னமெண்டில் எல்லா அணிகளுமே புள்ளிப்பட்டியலில் பாயிண்ட்களை பதிவு செய்துவிட்ட பட்சத்தில் சிஎஸ்கே அணி மட்டும் இன்னும் ஒரு பாயிண்டை கூட பதிவு செய்யாமல் உள்ளது. எனவே இன்று டெல்லி அணிக்கு எதிரான போட்டியானது சிஎஸ்கேவுக்கு வெற்றி பெறக்கூடிய முக்கியமான போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஐபிஎல் சீசனாக தங்களது தரத்திற்கேற்றவாறு விளையாட தவறிய சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல்லிலாவது கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இதுவரை நடந்த 3 போட்டியிலுமே சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்திருக்கும் பட்சத்தில் இனி வரும் போட்டியிலாவது நன்றாக விளையாடி வெற்றி பெறுமா என்பது சந்தேகமாகத்தான் உள்ளது. ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் லைனப்பில் அனுபவம் இல்லாத ஒரு சில யங் பிளேயர்கள் இருக்கும்போது இது சிஎஸ்கேவுக்கு சாத்தியப்படுமா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. குறிப்பாக பவுலிங் லைனப்பும் கூட வீக்காகவே உள்ளதாக கருதப்படுகிறது. எனினும் இப்படி இருக்கும் அணியை முன்னாள் கேப்டன் எம்.எஸ். தோனி வந்தால் மட்டுமே தான் சரிப்படுத்த முடியும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் நம்பிக்கையாக இருக்கின்றனர். ஆனால் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தோனி இன்னமும் கூட இந்த ஐபிஎல் டோர்னமெண்டில் களம் காணாமல் இருக்கிறார். இந்த நிலையில் தற்போது கேப்டன் எம்.எஸ். தோனி குறித்து சொல்லப்படும் தகவல் என்னவென்றால், வருகிற 14ஆம் தேதி சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடைபெறவுள்ள கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் தோனி களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட தோனி இந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியிலேயே விளையாட தயாராகிவிட்டது போல தெரிந்தாலும் கூட காயத்திலிருந்து மீண்டு வந்த அவரை உடனே வைத்து ரிஸ்க் எடுக்க கூடாது என்றுதான் அணி நிர்வாகமானது காத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 14ஆம் தேதி கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் தோனி விளையாட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.